அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம 2026 புத்தாண்டு எப்படி இருக்கும், எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த விஷயம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும், எந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கை கொடுக்காது, ஏறி இறங்கி ஆடுறது எந்தெந்த விஷயங்களில் இதை நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த வகையில் இப்போ மீன ராசி மற்றும் மீனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொளியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா அந்த கிரகம்தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்கிறது. அந்த கிரகம்தான் உங்களுடைய அணுவணுவான நல்ல செயலாக இருந்தாலும் சரி, தீய செயலாக இருந்தாலும் சரி, அதுதான் முடிவு பண்ணுது. அன்றாட வாழ்க்கை சம்பவங்களை அந்த கிரகம்தான் முடிவு செய்யுது. அப்போது அதன் அதிதேவதையை நீங்கள் அனுசரிக்கும் பொழுது அட்லீஸ்ட் துன்பமாவது வராமல் இருக்கும், வாழ்க்கை நேர்த்தியாக திரும்பும். அந்த தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்கும் பொழுது, அந்த கிரகம் சுபத்துவப்படுத்தும் பொழுது, அந்த கிரகம் எங்கே அமர்ந்திருக்கிறது, எந்த வீட்டினுள் அமர்ந்திருக்கிறது, அந்த பாவகம் சுபத்துவமாக மாறும். அந்த பாவகம் சுபத்துவமாக மாறும் பொழுது அந்த பாவகத்தில் உள்ள நட்சத்திரங்கள் சுபத்துவமாக மாறும். அந்த நட்சத்திரங்கள் சுபத்துவமாக மாறும் பொழுது அந்த நட்சத்திர அதிபதிகள் சுபத்துவமாக மாறுவார்கள். அப்போது அந்த நட்சத்திர அதிபதிகள் எங்கெங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அந்த இடமெல்லாம் சுபத்துவமாகும். எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. அதனால் எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்குங்கள். ஆகச்சிறந்த வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். தசா நடத்தும் கிரகம்தான் உங்களை வழிநடத்தும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். எல்லாம் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்குறீங்கன்னு நான் நம்புறேன். அப்போ இந்த பலன்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறத 2026 இந்த மீன ராசி மீன லக்னத்துக்கு இந்த பலன்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த பலன் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கரெக்டாக 31ஆம் தேதி நைட்டு 12 மணியை கடந்த உடனே புத்தாண்டு பிறந்துடும் இல்லையா? அப்போ 12 மணி 0001 அந்த செகண்டில் எந்தெந்த பாவகங்கள் பலம் பெறுகிறது, பரல் கணிதம் மூலம் எடுக்கப்பட்டு எந்தெந்த பாவங்கள் அதிகமாக பரல் வாங்கி இருக்கிறது, நல்ல பரல்கள் வாங்கி இருக்கிறது, அந்த பாவகம் பலம் பெறுகிறது. அந்த பாவக பலன்களைத்தான் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் அந்த மாதிரி அந்த பாவகம் வலுத்துருச்சுன்னா இந்த வருஷம் அதனால் என்னென்ன வரக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும், எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக பலன் சேரும் என்பதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அந்த வகையில் இந்த பலன்கள் பரல் கணிதம் மூலம் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போது வாங்க பலனுக்குள்ளே போவோம். இந்த மீன ராசி மற்றும் மீனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பாருங்கள். லக்னம் பரல்ல வலுக்குது. மீன லக்னம் மீன ராசி 2ஆம் பட்சம், மீன லக்னம் தான் மெயின். மீன லக்னத்துக்கு தான் நம்ம பலன் சொல்கிறது. ராசிக்கு 50% தான். அப்படிங்கிற பட்சத்தில் லக்னம் பலம் பெறுகிறது, 1ஆம் பாவகம் பலம் பெறுகிறது. லக்னம் என்பது உங்களுடைய உயிர்காரகம், ஆத்மகாரகம், உங்களுடைய விதி தொடங்கிய இடம் இந்த மீனத்தில் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது பலம் பெறுகிறது இந்த மீன பாவகம், மீன மனை பலம் பெறுகிறது. அது பலம் பெறும் பட்சத்தில் நீங்கள் பலவானாக மாறுவீர்கள். அப்போது உங்களுடைய உடலில் எந்த அளவுக்கு மோசமான நோய்களாக இருக்கும் பட்சத்திலும் அந்த நோய்கள் தீருவதற்கு அருமருந்து இந்த வருடத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ட்ரீட்மெண்ட்டே உங்களுக்கு இப்போ தான் கிடைக்கும். நோய்கள் களையப்பட்டு, நோய்கள் தீர்க்கப்பட்டு, உடல் தெம்பு, பலம், நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்குள் அதிகமாகும் என்பதை புரிந்து கொள்ளணும்.
உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை உயரும். இந்த 2026 நீங்கள் எதிலும் முதன்மையான ஆத்மாவாக வலம் வருவீர்கள். உறவினர்கள் மத்தியில் முதற்கொண்டு, வெகுஜனர் மத்தியில் முதற்கொண்டு மிக முதன்மையான புகழ்பெற்ற ஆத்மாவாக வலம் வர வைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இவ்வளவு நாட்கள் தெரியாத விஷயங்கள், புரியாத விஷயங்கள், சகல விதமான விஷயங்களிலும் சிக்கல்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களின் சுய முயற்சியால் அதை உடைபட்டு காரிய தடைகளை உடைத்து முன்னேறுவீர்கள். இந்த 2026 முழுவதுமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கெப்பாசிட்டி வந்து கொடுக்கும். முதல்ல உங்களை நீங்களே வந்து நேசிக்கிறது, இது வந்து நடக்கும். ஒரு வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, ஒரு நடைப்பயிற்சி எல்லாம் ஒன்று தானா? சரி, உங்களை வந்து சரியாக வச்சுக்கிறது, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது, உங்களை அழகாக வச்சுக்கிறது, க்ளீனாக ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிறது, நீட்டாக ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்திற்கு தகுதியானவராக உங்களை மாற்றிக்கிட்டு போய் நிற்கிறது. இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்குள்ளேயே பல புதுமைகள் வந்து கொண்டு வந்து அதை வந்து நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களை நேர்த்தியாக வைத்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு மதிப்பு மிக்க வருடமாக இந்த 2026 திகழும். அதுதான் வந்து லக்னம். சரிங்களா? சகலவிதமான விஷயங்களிலும் புரியாத விஷயமெல்லாம் புரிய வரும். புதிய வழிகளை கண்டுபிடிப்பீர்கள். அதே மாதிரி புது புது விஷயங்களை உட்புகுத்தி, இவ்வளோ நாள் தெரியாத விஷயத்திலெல்லாம் புது புது விஷயங்களை உட்புகுத்தி வெற்றியை நோக்கி திருப்புவீர்கள். சகல விதமான விஷயங்களும், அது குடும்பமாகட்டும், குட்டியாகட்டும், படிப்பாகட்டும், வேலையாகட்டும், தொழிலாகட்டும், இல்லை பரிவர்த்தனைகள் என்னவாகட்டும், வெளிநாட்டு பரிவர்த்தனை, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய கெப்பாசிட்டியை வந்து நிரூபிக்க முற்படுவீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்து 3ஆம் பாவகம் பலம் பெறுகிறது. லக்னத்தை விட கொஞ்சம் பலம் கம்மி தான், பட் இருந்தாலும் அந்த பரல் வந்து அதிகமாக இருக்குது 3ஆம் பாவகம். அப்போது இந்த 3ஆம் பாவகம் வலுக்கும் பட்சத்தில் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர், டேட்டா அனாலிசிஸ், ஏஐ, அட்வான்ஸு டெக்னாலஜி, மிஷினரிஸு அல்லது கம்ப்யூட்டரு, இந்த மாதிரி உங்களுக்கு புதிய 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 மக்களை தொடர்பு கொள்ளுதல், தொடர்பு சார்ந்த விஷயங்கள், தகவல் சார்ந்த விஷயங்கள், இது சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த தகவல் தொழில்நுட்பம் முழுவதுமே வேலையாக செஞ்சாலும் சரி அல்லது தொழிலாக கையில் எடுத்து பண்ணிட்டு இருந்தாலும் சரி, செல்ஃபோன்ஸு இது வரைக்குமே சரி, ஆகச்சிறந்த வளர்ச்சி நிச்சயமாக இந்த 2026 உங்களுக்கு கை கொடுக்கும். வேலையில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் வந்து கிடைச்சிரும். அதே மாதிரி இளைய சகோதர வர்க்கம் உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மைகள் வந்து செய்து கொடுப்பார்கள். அவர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் மாறும். நிலம் வாங்கி விற்றல் ஏகோபித்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும். அதில் சிக்கல் இருக்கும் பட்சத்தில் தீர்த்து கொள்வீர்கள். லாக்காகி இருக்கும் பட்சத்தில், அதில் ஒரு ஒரு சர்க்கிளில் மாட்டி இருக்கும் பட்சத்தில் வெளியில் வருவீர்கள். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு அதில் இருந்தால் கூட அதில் வந்து தப்பிச்சு வெளியே வருவீங்க. அந்த அளவுக்கு இந்த நிலம் வாங்கி விற்றலில் அதீத முன்னேற்றமும் உண்டாகும், சுபத்துவமாக நடைபெறும். பாகப்பிரிவினைகள், பங்காளி பிரச்சனைகள், பங்கு பிரிப்பதில் பிரச்சனைகள், இதில் ஏதாவது சிக்கல் இருக்கும் பட்சத்தில் நீங்கும். புதிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி அதனால் லாபத்தை காண்பீர்கள். கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் பண்ணுறது, பத்திரப்பதிவு செய்தல், புதிய ஆவணங்களை ஏற்படுத்துதல், ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ஒரு புதிய ஒப்பந்தத்தின் மூலமாக வருமானத்தை பார்த்தல், இது எல்லாமே சுபத்துவமாக மாறும். ஆக பேப்பர் ஒர்க்ஸு அப்படின்னாலே உங்களுக்கு அதீதமான நன்மைகள் அதனால் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்புறம் இவ்வளோ நாட்கள், நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் ஆகச்சிறந்த முறையில் உங்களை வந்தடையும். கைகள், கழுத்து, தோள்பட்டை போன்றவற்றில் இருந்த ரோகங்கள் உங்களை விட்டு அகலும். கதை எழுதுதல், கவிதை படைத்தல், காவியம் படைத்தல், இது எல்லாமே செய்வீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடை, வீர தீரம் சார்ந்த விஷயங்களிலும் சரி, திருமண தடை சார்ந்த விஷயங்களிலும் சரி, குழந்தை பிறப்புகளில் தடை இருக்கும் பட்சத்தில் அதுக்கான உங்களுடைய முயற்சி மிக பலமானதாக இருக்கும். சகலவிதமான விஷயங்களிலும் ஒரு புது புது முயற்சிகளை மேற்கொண்டு இந்த வருடம் முழுவதிலும் ஆகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். உங்களுக்கு உடலில் தெம்பும் பலமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும், தெம்பு பலமாகும். விளையாட்டு வீரர்கள் சாதிப்பார்கள்.
5ஆம் பாவகம் அடுத்து பலம் பெறுது, நல்ல பலமாக மாறுது. அப்போது யார் யாருக்கெல்லாம் அரசு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கல, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு வேலை அல்லது அரசாங்க அனுகிரகம், உதவி, அரசாங்க அனுகூலம், இது எல்லாம் யாருக்காரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே அச்சரம் பிசகாமல் இந்த வருடத்தில் வந்து கொட்டும், அப்படியே அள்ளி தெளிக்கப்படும். அரசு சார்ந்த சகலவிதமான விஷயங்களிலும் விரோத போக்கு மாறி நன்மைகள் உண்டாகும். அரசியல்வாதிகள் மிகச்சிறந்த வெற்றியை தொழுவார்கள். இந்த வருஷம் எலெக்ஷன் வேறு வருது இல்லையா, அப்போ மீன லக்னம் வந்து 5ஆம் இடம் வலுக்குது. யார் யாரெல்லாம் மீன லக்னம் அரசியல்வாதிகளாக இருக்கிறீங்களோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிப்பீங்க இந்த டயத்தில். ஏன்னா அந்த 12 மணி அந்த ஒரு 001 செகண்டுக்கு வந்து அந்த பிறக்கிற நேரத்தில், இந்த 2026 பிறக்கிற நேரத்தில் கரெக்டாக அந்த பாவகம் 5ஆம் பாவம் மிக வலுவாகுது. அப்போ தசா நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த முறையில் தசை நடத்து கொண்டு இருக்கும் பட்சத்தில், இந்த பாவகம் பலம் பெறும் பட்சத்தில் அரசியலில் சாதிப்பீர்கள். சாதிக்க முடியாது ஒன்றுமே இல்லை. எந்த லைனை நீங்கள் விரும்பினாலும் சரி அரசியலில் அது வெற்றி வந்து கொட்டும். சினிமா துறையில் இருப்பவர்கள், நாடகத்துறையில் இருப்பவர்கள் அதீத சாதனைகளை படைப்பீர்கள். குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் அருளப்படும். குலதெய்வ கடனை அடைப்பீர்கள். குலதெய்வத்தால் உங்களுக்கு ஆகச்சிறந்த கருணை அந்த கடவுளிடம் இருந்து கிடைக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். சகலவிதமான விஷயங்களிலும் மிகச்சிறந்த ஒரு மன திருப்தி வந்து உருவாகும். காதலை சொல்ல ஏற்ற வருடம் இந்த வருடம். 12 மாசமா காதலை சொல்ல உட்காந்துக்காதீங்க. ஜனவரி பிறந்தாலே சொல்லிடுங்க, சொல்லிடுறம்மா தாயே. அந்த மாதிரி காதல் வெற்றி பெறும். காதலில் ஒரு அதீத உன்னதமான ஒரு மன திருப்தி நிச்சயம் உருவாகும். காதல் இனிக்கும், காதல் உருவாகும். பூர்வீகம் சார்ந்த பரம்பரை பூர்வீகம் சார்ந்த சகலவிதமான விஷயங்களிலும் நன்மை உண்டாகும். பரம்பரை சொத்து கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கும். பரம்பரை சொத்து சார்ந்த புதிய தகவல்கள் உங்களை வந்து சேரும். அப்போ இந்த 5ஆம் இடம் ஆகச்சிறந்த ஆழ்மனது. அப்போ ஆழ்மனதில் தோன்றிய கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும். இந்த 5ஆம் இடம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அப்போ அதிர்ஷ்டமிக்க வருடமாக இந்த 2026 நிச்சயமாக திகழும். தசை நடத்தும் கிரகம் நல்ல முறையில் செயல்படும் பட்சத்தில் 7ஆம் பாவகம் பலம் பெறுகிறது. அப்போ இந்த 7ஆம் பாவகம் பலம் பெறுவது எதனால் அப்படின்னா, பரல் வந்து அதீத பரல் வந்து வாங்குது. திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் வந்து நடக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். நலம் விரும்பிகள் கிடைப்பார்கள். மறதி இந்த வருடத்தில் இருக்காது. நல்ல சாப்பாடு கிடைக்கும். திருமண தோஷங்கள் விலகும். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அதில் வந்து சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியை கொடுக்கும். அதனால் மக்கள் தொடர்பால் உங்களுக்கு வெகுஜனர் மத்தியில் புகழ் வந்து உருவாகும். புதிய பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு அது வந்து வழி வகுக்கும். அது வெற்றியும் பெறும். அது லாபம் தானாக வந்து கொட்டிக்கொண்டே இருக்கும். இந்த 2026 கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். மனைவிக்கு சொத்து கிடைக்காமல் இருக்கும் பட்சத்தில் சொத்து கிடைக்கும். யார் யாரெல்லாம் 2வது குழந்தைக்கு காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கும் அந்த பாக்கியம் அருளப்படும். இந்த அளவுக்கு வந்து இருக்குது. அந்த 7ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது மிகச்சிறந்த உங்களுடைய நண்பர்களால் பெருத்த நன்மைகள் வந்து நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வந்து ரொம்ப நல்ல சிறக்கும். தொழிலும் சரி, பார்ட்னர்ஷிப் தொழிலும் சரி. 8ஆம் பாவகமும் வலுப்பெறுகிறது. அவ்வளோ பெரிய விஷயம். 8ஆம் பாவகம் வலுப்பெற்றால் அப்போது என்ன நடக்குது அங்கே? 8ஆம் பாவம் வலுப்பெறும் பட்சத்தில் அடிக்கடி வெளிநாடு போகிறது, ஃப்ளைட்டில் பறக்கிறது, கடல் தாண்டி போகிறது, கடல் மலை இதெல்லாம் தாண்டி போகிறது, இதெல்லாம் நடக்கும் சுபத்துவமாக மாறும் பட்சத்தில். அப்போ தசை நடத்துகிற கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா 8ஆம் பாவம் வலுப்பெற்றுச்சுன்னா லாட்ரி சீட் அடிக்கும், திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, கீழே கிடந்து பணம் எடுக்கிறது, இது வரைக்கும் நடக்கும். அடுத்தவங்க பணத்தை வந்து யூஸ் பண்ணுறது, வர உழைக்காத பணம் கைக்கு வருதல், லஞ்சம் வாங்குதல். லஞ்சம் வாங்கினா எவனும் உங்களை பிடிக்க கூட முடியாது. 8ஆம் பாவம் வலுக்குது. அந்த அளவுக்கு இது வந்து கொடுத்துரும். அப்போது மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் சகல விதமான விஷயங்களிலும் உடைப்பட்டு உங்களுக்கு தெரிய வரும். மறைத்து வைக்கப்பட்ட ரகசியம் எல்லாம் தெரிய வரும்.
மூத்தோர்கள் சொத்து லாபமாக மாறுதல் நடக்கும். உங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள் சார்ந்த பரிவர்த்தனைகள் சிறக்கும். கல்வி, வியாபாரம், வாணிபம், மேலும் சகல பரிவர்த்தனைகள், ஒரு ஏஜென்ட் எடுக்கிறது, இது எல்லாமே சிறக்கும். 8ஆம் பாவகம் வலுப்பெறுகிறது. அதனால் ஆயுளுக்கு பங்கம் இருப்பின் பரிகாரத்தின் மூலம் நிச்சயம் அகலும். ஆயுளுக்கு பங்கம் இருக்கும் பட்சத்தில் பரிகாரத்தின் மூலம் நிச்சயம் அகலும். துளைந்த பொருட்கள், ஆவணங்கள், உடைமைகள் மீண்டும் கிடைக்கும். எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களை மறைச்சி வச்சு இவ்வளோ நாள் பழி வாங்கிட்டு இருந்தாங்களோ, இல்லை உங்களுக்கு தெரியாமல் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவீங்க. அப்பேற்பட்ட உன்னதமான நிலையை இந்த 2026 கொடுக்குது. இந்த 12 பாவகங்கள், இந்த 12 பாவகங்கள்லே பார்த்தீங்கன்னா 12 வீடுகள்லே பார்த்தீங்கன்னா அதீத பலம் அப்படின்னா இந்த 2026 துலாம் வீடு. அந்த இடம் தராசு, நியாயம், தர்மம். அந்த இடத்துல சனி பகவான் அந்த இடத்துல உச்சமடைகிறார். அப்பேற்பட்ட வீடு மிக பலமானதாக மாறும் பொழுது உலகத்தில் நீதி, நியாயம் நிலைநாட்டப்படும். பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு சனிக்கிழமை ஆச்சுன்னா தேர்தல் பிரச்சாரம் பண்ணுற மொத்த பேரையும் அழிச்சிரும். சனிக்கிழமை பண்ணதுனால தான் பிரச்சனை அப்படிங்கிறத மனசில் நிறுத்திக்கோங்க. ஏன்னா அவர் உலக நீதிமான், மிகப்பெரிய கருணைவாதி. யாருக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நியாயம் தர்மத்தை மட்டும்தான் நிலைநாட்டுவார். அவர் இல்லைன்னா 12 பாவமும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு தகுதி வாய்ந்த ஒரு கிரகம், ஒரு ஆத்மா, ஒரு தெய்வம் அப்படின்னா சனி கிரகம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம அப்பேற்பட்ட அவர் உச்சமடைகிற அந்த துலாம் வீடு வலுப்பெறுகிறது. அப்போ நீதி, நேர்மை, நியாயங்கள் உலகத்தில் நிலைநாட்டப்படும் வருடமாக இந்த 2026 இருக்க போகிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசி, மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026 முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறது. இவ்வளவு நற்பலன்களும் இந்த மீன ராசி, மீன லக்னத்தில் பிறந்து விட்டாலே கிடைத்து விடுமா? நிச்சயம் கிடையாது தமிழஞ்சங்களே. நான் முன் சொன்னது போலதான், எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளி கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். மீன லக்னம் இல்லையா? இந்த வருஷத்தில் எந்தெந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த பாவகம் மகா வீக்காக இருக்குது. 6ஆம் இடம் வலுவிழந்து இருக்கிறது மீன லக்னத்துக்கு. அது எந்த வீடு? சிம்ம வீடு. சிம்ம வீடு. அந்த நேரத்திலேயே சூரியன் பார்த்தீங்கன்னா அந்த புத்தாண்டு பிறக்கிற நேரத்தில் பலம் விழுந்து தான் இருக்கார் ஷட்பலத்தில். நம்ம ஒரு கிரகம் பலமாக இருக்குது அப்படின்னா உச்சமாக இருக்கிறாரு, பலவான் அப்படின்னு நம்ம எடுத்துடக்கூடாது. ஷட்பலம் தான் பார்க்கணும். ஷட்பலம் தான் நிர்ணயம் செய்யும். ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆகி போச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பார்த்தா ஷட்பலத்தில் மிக பலமாக இருக்கும். அவர் உயிர்ப்போடு தான் இருப்பார், மறைஞ்சிருப்பார், வெளிச்சத்தில் மறைக்கப்பட்டிருக்கும். ரொம்ப சூரியனோட வெளிச்சத்தில் மறைக்கப்பட்டிருக்கும். இருந்தாலும் வெளியில் தெரியாத அளவுக்கு இருக்கும். ஆனாலும் பலத்துடன் இருப்பார். ஷட்பலத்தில் மட்டும் பலம் வாங்கணும். நம்ம ஆட்சியாகிறார், உச்சமாகிறாரு, நட்பு வீட்டில் இருக்கிறாரு, பரவாயில்ல அப்படி இப்படின்லாம் நான் எடுத்துடக்கூடாது. ஷட்பலத்தில் இருந்தால் மட்டும்தான் ஒரு கிரகம் பலமான கிரகம் முடிவுக்கு வரணும். ஓகேங்களா? அப்பேற்பட்ட ஒரு விஷயம். அப்போது இந்த 6ஆம் இடம் வலுவிழந்து காணப்படுகிறது. அப்பொழுது போராட்டம் அதிகமாகும். நோய் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை. கடன் வாங்கிக் கொண்டே இருக்க நேரிடும், வட்டி கட்டிக்கொண்டே இருக்க நேரிடும். போராட்டம் மிக்க வாழ்க்கையாக இருக்கும். தசை நடத்தும் கிரகம் சரியில்லை என்றால் மட்டும்தான் இது நடக்கும். தாய்மாமனிடம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மாமான்னு யாரை கூப்பிட்டாலும் சரி, அவங்க கூட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கடன் அதிகமாகும், கவனம் தேவை. எதிரிகள் அதிகமாவார்கள். ஏதாவது வம்பு வழக்குகளை போய் தானா சிக்கிக்கிறது இது நடக்கும். அதனால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கை சம்பாதிச்சுட்டு வர மாதிரி ஆகிப்போயிடும். கவனமாக இருக்கணும். வேலையில் நிம்மதி இருக்காது. எதிரிகள் அதிகமாவாங்க. வேலை செய்கிற இடத்துலையும் எதிரிகள் அதிகமாவாங்க. ஒரு சிலருக்கு வேலை இழப்பை சந்தித்தல் நடக்கும். 6ஆம் இடம் வலுக்குன்றி இருக்கிறது.
செயல்பட முடியாத நிலைமையில் அந்த பாவகம் இருக்கிறது. பாவகம் வலுப்பெறவில்லை. அதனால் கிடைக்கக்கூடிய சகலவிதமான நற்பலன்களும் அடிபடும். 6ஆம் இடம் வந்து கை நீட்டி சம்பளம் வாங்குறது. அப்போது ஊதிய உயர்வு இல்லாமையே அதீதமாக வேலையை வாங்குவாங்க உங்ககிட்ட. அளவுக்கு அதிகமாக வேலை வாங்கிக்கிட்டு ஏமாத்துறது இதுவும் நடக்கும். செய்த வேலைக்கு கூலி கிடைக்காது சரியான முறையில், இதுவும் நடக்கும். ஒரு நேர்முக தேர்வு, ஒரு எழுத்து தேர்வு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதான் இன்டர்வியூ, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான முறையில் ப்ரிப்பரேஷனோட போக முடியுமா அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிரமம் காட்டும். இந்த இடம் ரொம்ப அடி வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் இந்த புத்தாண்டு பிறக்கிற நேரத்தில். ஓகேங்களா? இதுலேருந்தெல்லாம் முழுமுற்றா வெளியில் வரணும்னா மீன லக்னம் தட்சிணாமூர்த்தி, அந்த தட்சிணாமூர்த்தியை விடவே கூடாது. வியாழக்கிழமையாச்சுன்னா போயிட்டு மண்டி போட்டு வணங்கிடணும். அப்படி மண்டி போட்டு வணங்கும் பட்சத்தில் அவர் வந்து உங்களுக்கு அதீத ஆளுமையை தருவார், தன்னம்பிக்கையை தருவார், மிகப்பெரிய சக்தியாக உங்களுக்குள் இறங்குவார். அப்போ எந்த கிரகம் தசை நடத்தினாலும் கவலைப்படக்கூடிய முடியாத அளவுக்கு, கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு அந்த மைண்ட் செட்டப் வந்துடும். அந்த அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி கொடுத்துரும், சமாளிக்கிற திறமை அத்தனையும் கொடுத்துரும். அப்படியே சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் ஒரு எள்ளெண்ணெயில் தீபம் போட்டு வணங்கினீர்கள் என்றால் உங்களை வீழ்த்துவதற்கு இந்த 2026 2036, 46, 56, 66, 76 எந்த சூழ்நிலையிலும் உங்களை வீழ்த்தவே முடியாது. அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.